அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்கு யம்மியான ஒரு ட்ரிங்க்கு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹெல்த்தியான ஆல்மண்ட் டேட்ஸ் மில்க்ஷேக் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 15 பேரிச்சம்பழத்தை விதையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேங்க. இந்த சூடான பாலை இந்த விதை நீக்கிய பேரிச்சம்பழத்து பழம் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த சூடான பாலை ஊற்றி இந்த பால்லையே ஊறட்டுங்க. ஒரு 1/2 ஹவருக்கு இந்த பேரிச்சம்பழம் நல்லா மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறோம். அரைக்கிறப்போ சீக்கிரமாக இது அரைப்படணுங்கிறதுக்காக தான் நம்ம டேட்ஸை வந்து சூடான பாலில் வந்து ஊற வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு நான் வந்து 1/2 ஹவருக்கு முன்னாடியே நல்லா கொதித்த தண்ணியில் இந்த 15 பாதாமை எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேங்க. 1/2 ஹவர் கழித்து தோல் உரிச்சிட்டு அந்த பாதாமை மட்டும் தனியாக எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருந்தேங்க. அதோடவே சேர்த்து ஊற வச்சுருந்த டேட்ஸையும் பாலோடவே சேர்த்து ஊற்றிக்கிறேங்க. இப்போ இதை அரைக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற 1/2 லிட்டர் பாலில் மீதி கொஞ்சோண்டு இருக்குது இல்லையா, அந்த பாலையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா அரைச்சாச்சுங்க. இதில் வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து குட்டி குட்டி பிட்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரிங்க்கு நீங்கள் குடிக்கிறப்போ அந்த குட்டி குட்டி பிட்ஸு வந்து வாயில் படுறப்போ கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மண்ட்ஸ் வந்து நல்லா அரையிலனாலும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இதோட 3 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேங்க. நான் தேன் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேன் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அரைக்கும் போதே தேன் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. நம்மளோட டேட்ஸ் ஆல்மண்ட் மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சர்விங் கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். டேட்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்க, ஆல்மண்டு சாப்பிடாத பிள்ளைங்க, இவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்க அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த டேட்ஸ் ஆல்மண்ட் மில்க் ஷேக்கை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தார் டைம் மட்டும் இல்லாமல் சம்மர்லேயும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சு நல்லா ஜில்லுன்னு கூலாக குடிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.